கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, யாவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துகிறேன். இந்த வழிபாடு உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வழிபாட்டு நாளை பின்பற்றி நடைபெறும். இந்த வழிபாடு தமிழிசை வழிபாடாக நடைபெறும். இந்த வழிபாட்டின் துவக்கமாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்வான இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய கிருபையுள்ள உயர்த்தகு செயல்கள் ஒவ்வொன்றையும் எண்ணி உமக்கு நன்றி சொல்லவும், நாங்கள் செய்த தப்பிதங்களுக்காக மன்னிப்பு கோரவும், எங்களுடைய பெருமூச்சு நிறைவேண்டல்களை எல்லாம் உம்முடைய திருப்படிகளில் நாங்கள் பறைசாற்றவும், உம்முடைய அருள் மிகுந்த இறைவார்த்தைகளை வாழ்விற்கான போஜனங்களாக இங்கே பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே எங்களையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகளையும் நாங்கள் படைக்கவும், இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்லவும், நாங்கள் இந்த வழிபாட்டில் குழுப்பி வருவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அருள் தந்தி, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இவ்வழிபாட்டில் நீர் மட்டும் எழுந்தருள்கிறாக. உம்முடைய கிருபைகளை மட்டும் நாங்கள் உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆண்டவர் கிருபை பெறுகிறார்கள். குறிப்பாய் கடவுளே, எல்லா நிலையிலும் உம்முடைய திருப்பெயர் மட்டும் மாற்றிப்பட வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த தமிழ் மொழியிலே நாங்கள் எல்லாரும் உம்மை பறைசாற்றி பாடி மகிழ இந்த நல்ல வழிபாட்டை தந்துகிறே உமக்கு நன்றி சொல்கிறோம். இவைகளை முன்னின்று நடத்துகின்ற எங்கள் மதிப்புமிகு எங்கள் ஆயர், அருமையான எங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்பட வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவைகளை தாழ்மையோடு கொண்டாடுகிறோம். தாயும் தந்தையுமாகிய கடவுளே. வழிபாட்டு தாளிலே இருக்கிற வழிபடுவோம் வாரி இறைப்படும் தொழுதிடுவோம் வாரி என்ற பாடலை இணைந்து அமர்ந்த நிலையிலே நாம் பாடுவோம். வழிபடுவோம் வாரி இறைப்படும் தொழுதிடுவோம் வாரி அமர்ந்த நிலையிலே நாம் பாடுவோம். வழிபடுவோம் வாரி இறைப்படும் தொழுதிடுவோம் வாரி This
மனத்தாழ்மையோடு ஆண்டவருக்கு அறிக்கை செய்வோம்.
ஆண்டவர் கிறிஸ்தே சுவழி வேண்டுகிறோ ஆண்டவர்
விடிவெளி இயேசு வந்தார் என்று அடியதை அழைக்கிறார். எல்லாம் இணைந்து பாடுவோம். உங்களுக்கு டிஸ்பிளேல பாடல் இருக்கிறது. என்னோடு இணைந்து நம்முடைய பாடகர்களோடு இணைந்து இந்த பாடலை பொருளுடன் நாம் பாடுவோம். அடிமை வாழ்வை ஆண்டவரே
சார்பாக அவரை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு கடந்த வாரத்திலே அவரை பற்றி அலுவலகத்தை நான் சொன்னேன். இங்கே அவர்கள் குருகுல் திவாச்சிகள் செமினரியிலே 2ஆம் ஆண்டு MTS படித்துக் கொண்டிருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர், நல்ல ஆயர், படிக்கிற காலத்திலே பொறுப்புமிக்க மாணவர், இப்படி நல்ல குணங்களோடு நல்ல சிந்தனைகளோடு திருமறையை ஆழமாக நாம் சிந்திப்பதற்கு உதவியாக அவர்கள் இன்றைக்கு நம்முடைய வந்திருக்கிறார்கள். அனைத்து சார்பாக கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அவரை அன்போடு அழைக்கிறேன். கரங்களை தட்டி கண்களை மூடி நாம் சதனையில் இருப்போம். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்வான இந்த நல்ல வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவருடைய மிகப்பெரிய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் இந்த மிகச்சிறப்பான ஒரு நாளில் நாங்கள் எல்லாரும் இந்த ஆலயத்தில் குழுமி வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும் இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கள் எல்லாருக்கும் வாழ்வளிக்கின்ற இறைவார்த்தைகளாக நம்மை தெரிவித்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நல்ல நாளுக்காக நான் கடவுளுக்கு அதிகமாக நான் நன்றி சொல்கிறேன். மிக சிறப்பாக இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்த அன்பான உங்களுடைய போதகர், என்னுடைய உடன்பிறவா சகோதரர் அவர்களுக்கு நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் நான் இங்கே வந்தபோது நான் கடவுளுக்கு அதிகமாக நான் நன்றி சொன்னேன். அவர்கள் எங்கு சென்றாலுமே அவர்களுடைய தாளந்துகளை தன்னகத்தை வைக்காமல் அதே போல பலர் உருவாக வேண்டும் என்று நினைப்பது இக்காலத்திலே அது மிக சிறப்பான ஒரு தனிச்சிறந்த ஒரு போங்கு. அந்த போங்கை கடவுள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கடவுளுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தினால் மிக அழகான கோயில் அவரோடு இணைந்து மிக சிறப்பாக எல்லா வாரமும் பாரம்பரியமாக நாம் வழிபடுகிற அந்த வழிபாட்டை காட்டிலும் இது சற்று வித்தியாசமாக முழுக்க முழுக்க தமிழ் நடையிலே எங்களை பாட கேட்கிற போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். சின்ன கிளாப் பண்ணி அவர்கள் எல்லாருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை நாம் சொல்லலாம். ஒவ்வொருவருக்கும் அதிகமாக ஆசீர்வதிக்கலாம். இணைந்து செயல்படுங்கள். ஆண்டவர் என்னும் பெரிய காரியங்களை செய்வார். நான் இந்த வாரத்திலே நான் கேள்விப்பட்டேன், கடவுள் பெரிய காரியங்களை நம்முடைய திருச்சபைக்கு செய்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். கடவுள் உங்கள் திருச்சபைக்கு ஒரு புதிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்னவென்றால், நம்முடைய சென்னை பேராயத்திலே யூத் டைரக்டர் என்கிற பொறுப்பை இந்த திருச்சபையுடைய போதகருக்கு கடவுள் தந்திருக்கிறார். இந்த வாரத்திலே அவர்களை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். நேரத்தில் எதிர்த்து அவர்களுக்கு ஒரு SMS அனுப்பியிருந்தேன். யூ வில் டு இட் என்று சொல்லி, உங்களால் முடியும், நீங்கள் முடித்து காட்டுவீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கடவுள் உங்களை பல மக்களுக்கு, என்னை போன்ற பல மக்களுக்கு சாட்சியாக செய்வார் என்று நான் ஆசைக்கிறேன். நான் கேட்டேன் எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்று. அவர்கள் இது தமிழிசை வழிபாடு இருக்கிறபடினாலே, இது 5வது ஞாயிற்றுக்கிழமை ஆனபடினாலே நீங்கள் குறைந்தபட்சம் 2 மணி நேரமாவது நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லுங்கள். நீங்கள் அசைவதையும் சிரிப்பதையும் பார்க்கிற போது சீக்கிரம் முடிச்சுட்டு போய்தான் கொள்ளாண்டு இருக்கிறீங்களா? சுருக்கமாக செய்தி கொடுப்பவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் திரும்ப அழைக்கப்படுவார்கள். நீங்கள் அசைவதையெல்லாம் பார்க்கிற போது மிக சுருக்கமாகவே இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். ஒரு நாட்டிலே 3 பேர் ஒரு தவறு செய்து மாட்டிக்கொண்டார்கள். தூங்குறவங்க அலையை சொல்லுங்க, அலையா 3 பேர் ஒரு தவறு செய்து மாட்டிக்கொண்டார்கள். இவர்கள் 3 பேரும்
எங்களை மன்னித்து அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது நீதிபதி சொல்லுகிறார், இல்லவே இல்லை, நீங்கள் செய்தது கொடுங்குற்றமாகவே 3 பேருக்கும் நான் மரண தண்டனை விதிக்கிறேன் என்று சொல்கிறார். இப்பொழுது 3 பேரும் அழுகிறார்கள். ஐயா, நாங்கள் வேற்று நாட்டை சார்ந்தவர்கள், பிழைப்பதற்காக இங்கே வந்தோம், வந்த இடத்தில் தவறு புரிந்திருக்கிறோம், எப்படியாவது இந்த தண்டனையை ஒரு மறுசீரமைப்பு செய்யுங்கள், அல்லது ஒரு மாற்றுருவாக்கம் செய்யுங்கள், ஒரு மேல்முறையீடு செய்யுங்கள் என்று இவர் கேட்கிறார்கள். இவருடைய அலுவலர்களை எல்லாம் பார்த்துவிட்டு மீண்டும் தீர்ப்பு எழுதுகிறார் நீதிபதி. இப்படியா, சரி, 3 பேரையும் ஊர் நடுவே நிறுத்தி 100 சவுக்கடிகளை கொடுத்து மொட்டை அடித்து ஊருக்கு அனுப்பிவிடுங்கள் என்பதால் மேல்முறையீட்டு தீர்ப்பு வருகிறது. இப்பொழுது மீண்டும் அழுகிறார்கள். ஐயா, 100 அடியெல்லாம் தாங்குமா என்று மீண்டும் அழுததும், சரி, எப்படியும் போகட்டும், தண்டனையை நிறைவேற்றுவதற்கு முன்பு 2 கோரிக்கைகளை நிறைவேற்றி தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி தீர்ப்பை முடித்து விட்டார். இப்பொழுது முதலாவது ஒருவன் நடக்கிறான். அவன் சைனா நாட்டை சார்ந்தவன், அவன் சீனாக்காரன். அவன் சொல்லுகிறான், ஐயா, 100 அடிகளை எனக்கு 50 அடியாக குறைக்க வேண்டும், நிபந்தனை 1. இரண்டாவது, எங்கள் ஊர் சைனாவினுடைய மெத்தைகளை ஒரு 5 மெத்தையை என்னுடைய முதுகில் கட்டி இப்பொழுது அடியில் கிடைத்து சொன்னான். 10 அடியிலே பஞ்செல்லாம் மிஞ்சி போனது, மீது 20 அடியை முதுகில் வாங்கிவிட்டு அம்மா என்று அமர்ந்து கொண்டார். இப்பொழுது நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தான் நாட்டுக்காரன், அவன் தான் 2ஆவவன். அவன் வந்து சொன்னான், 100 அடியை எனக்கு 40 அடியாக குறைக்க வேண்டும், எங்கள் நாட்டு கல்யாணையை முதுகில் கட்டி அடிக்க வேண்டும் என்று சொன்னான். அவருடைய கல்யாணையும் 10 அடியில் பிரிந்து விட்டது, 30 அடியை வாங்கிவிட்டு அவன் புறத்தில் அமர்ந்து கொண்டார். இப்பொழுது 3ஆம் ஆளையா சொல்லுங்க, யாரு? நம்ம அவன் உங்களை சைட்ல உட்கார்ந்து பார்த்துட்டே இருந்தான். அவன் சொன்னான், ஐயா, 100 அடி எனக்கு காணாம், 150 அடி வேண்டும் என்று கேட்டான். எல்லாரும் வியந்து பார்த்தார்கள். எல்லாரும் குறைக்கிறார்கள், இவன் கூட்டுகிறானே என்று எல்லாரும் பார்த்தார்கள். சரி, ஒரு கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை என்னவென்று கேட்டதும் அவன் சொன்னான், ஐயா, கணக்குக்குரிய நீதிபதி அவர்களை என் முதுகில் கட்டி அதுக்கு பிறகு அடியுங்கள் என்று சொன்னார். உங்களை எல்லாம் இந்த பக்கத்தில் திருப்புவதற்காகத்தான் இந்த கதையை சொன்னேன். இது நான் கலை என்னும் நன்றி திருவிருந்து என்னும் திருவருட்சாதனம், தூய நன்றி திருவிருந்து என்னும் திருவருட்சாதனம், sacrament of holy Christ. திருவிருந்து என்று சொல்லுகிற ஒரு திருவருட்சாதனத்தை பற்றி தான் இந்த நாளிலே நாம் மிக சிறப்பாய் சிந்திக்க இருக்கிறோம். 3 வேத பகுதிகளை நாம் படிக்க கேட்டோம். இந்த 3 வேத பகுதிகளிலும் இந்த திருவிருந்து என்று சொல்லுகிற இந்த திருவருட் சாதனத்தை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது என்பதை தான் நாம் இந்த நாளிலே சிந்திக்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக மார்க் 14வது அதிகாரம் 22வது வசனத்தை ஒருவர் படிக்க நாம் கேட்டோம். நீங்க சண்டை போட நானே படிக்கணுமா? மார்க் 14:22 நான் படிக்கணுமா? வானத்தையும் பூமியையும் காணப்பட்டதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பிதாவும் வாழுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே பிதாவானவர் தெய்வத்தின் தெய்வமானவர் ஜோதியானவர் வேதங்களில் வேதனானவர் உண்டாக்கப்படாமல் சிதைக்கப்பட்டவர் பிதாவுடைய ஒரே தந்தையுடையவர் சகலத்தையும் உண்டாக்குங்கள் மனிதராக நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புக்காகவும் பரமேஸ்வரனுடைய பரிசுத்த ஆவியினால் நமக்காக வேத வார்த்தையை படித்து நம்மால் வைத்திருந்தார். பரம்பரைக்கு வலது பாசத்தை வைத்திருந்தார். உயிர்களோரையும் மருத்துவரையும் ஞானத்திற்கு மகிழ்ச்சியோடு ஒரு ராட்சத்தின் முடிவில்
புதிய புதிய காரியங்கள், புதிய புதிய செல்வம், அந்த பாடலை பார்ப்போம். பாடலுடைய ஒரு விளக்கத்தை முன்னுரையை நாம் கேட்போம். இந்த பாடலின் பொறுப்பு என்னவென்று பார்த்தால், முதலாவது சட்டத்திலிருந்து பார்ப்போம். கொத்து கொத்தாக காய்ச்சலுக்கு கொடிமுந்திரி திராட்சை சட்டம். கொடிமுந்திரி என குறிப்பிடுவது திருச்சபைகளின் எண்ணிக்கையை உண்மையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மணவாளன் அடுத்த வரிகளில் உத்தமிக்கு தன் மணவாளனை அங்கே சந்திக்க ஆசை குறிப்பிட்டுள்ளது. மணவாளன் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. உத்தமி என்பது சபை மக்களாகிய நாம் தான். தோட்டத்தில் சந்திக்க வந்தால் தொகுதையா சிறுவர். தோட்டம் என குறிப்பிடுவது திருச்சபையை தோட்டத்தில் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. திருச்சபையினுடைய சிறுமையை இங்கே குறிப்பிட்டுள்ளார். கிராமத்துக்கு தோட்டம் கொண்டிருக்க கேட்கிறதாம் அந்த அழிக. கிராமத்திற்கு என குறிப்பிடப்பட்டுள்ளது. கிறிஸ்துவை அறியாத மக்கள் மற்றும் பாடுகளை அனுபவிக்கிற மக்களை குறிப்பிட்டுள்ளது. அங்கே சென்று நாம் அவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி குறிப்பிட வேண்டும் என்பதை குறிப்பிட்டுள்ளது. அடுத்த தருணத்தில் அந்தந்த இடத்திற்கு ஏற்ப இருக்கிற சிறுவர் அது அழகு பார்க்கும் பொருள் இல்லைங்க, அற்புத செயல்கிறாங்க. சிலுவை என்பது அழகு அல்லது அலங்கார பொருள் இல்லை. அது நமக்கு கிடைச்சிருக்க ஆசீர்வாதம் மற்றும் அற்புதம். அதுதான் சிலுவையோட சிந்தையில அன்பை காட்டி செயலையும் கூட்டி, சிந்தனையிலும் செயலையும் அன்பை காட்டி மத்த ஒன்றா போகும் ஐயா மன்னவன் சிறுவர் கூட்டி மத்த என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒடுக்கப்பட்டவர்களை நாம் ஒன்றாக இணைந்து சிலுவை செய்த அற்புதம் மற்றும் சுவிசேஷத்தை அறியாத மக்களுக்கு சென்று சொல்வதுதான் இந்த பாடலின் பொருள். புதிய புதிய தலைமுறைக்கு புதிய புதிய செல்வம், அந்த புதிய செல்வம் உலகிலே புதிய புதிய தலைமுறைக்கு புதிய புதிய செல்வம், புதிய புதிய செல்வம்.
குடிமுந்திரி திராட்சை சபை, உத்தமிக்கு தர்மணமான எல்லாம் சொல்லுங்க. அங்கே சந்திக்க, தோட்டத்தில் சந்திக்க வந்தா ரொம்ப நிறைய சேருங்க. அது கிராமத்துக்கு போக தூண்டுதுங்க. அந்த இடத்துக்கு ஏற்ப இருக்குதுங்க சிறுவது. அழகு பார்க்கும் பொருளிலேயே அற்புத செயல்தாங்க. சிந்தையில் அற்புதம் காட்டி செயலை கூட்டி வந்த ஒன்றா போகணும் ஐயா. மன்னம் செய்வது எல்லாம் சேர்ந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். முதல் சாதம் கொத்து கொத்த காட்சி. கொத்து கொத்த காட்சி
ஆமென்.